இந்த இலக்கியங்கள் இந்த ஜென்ஜி தலைமுறைக்கு எப்படி வழி நடத்த போகிறது? சிலப்பதிகாரம் போன்ற பெரிய இலக்கியங்களிடம் இந்த ஜென்ஜி தலைமுறைக்கு பல கேள்விகள் எழுது. ஒரு பையன் கேட்டிருந்தாரு, கோவலனும் கண்ணகியும் லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா? கண்ணகியை விட்டு மாதவிட்ட வந்தார்ல, அப்ப கண்ணகியினுடைய மனநிலை எப்படி இருந்தது? மாதவியை விட்டு திரும்ப கண்ணகிட்ட போயிட்டார்ல, அப்புறம் மாதவி என்ன ஆனாங்க? அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி போச்சு? மதுரையை எரிச்சதுக்கு அப்புறம் கண்ணகி எங்க போனாங்க? இப்படி இலக்கியங்களிலிருந்து நிறைய கேள்விகள் இன்றைய தலைமுறையிடமிருந்து வருகிறது. அப்படி தெரிந்த இலக்கியங்களிலிருந்து தெரியாத கதைகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இன்றைய தலைமுறைக்கு இலக்கியங்கள் எப்படி பயன்படுதுன்ற ஒரு பெரிய கேள்வி வருதுல்ல. சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை படிக்க முடியலையேன்ற ஏக்கம் இருக்கும்ல, அதுக்கு தாங்க இந்த காணொலியே. ஒரு காணொலியின் வாயிலாக சிலப்பதிகாரம் என்னும் பெரிய காப்பியத்தை கடத்தி விட மாட்டோமா என்கிற பெரிய ஏக்கம் தான் இந்த காணொலியுடைய ஒரு பெரிய நோக்கம். சிலப்பதிகாரம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏன்பா தேவைன்னா 3 விஷயத்தை சிலப்பதிகாரம் நம்ம கற்றுக் கொடுக்குது. முதல் விஷயம், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியல், அதாவது ஒரு அதிகாரத்திலிருந்து தவறு பண்ணக்கூடிய ஒரு அரசனுக்கு அறம்னா நீதி, தர்மம், அறதேவன்னு சொல்லக்கூடிய அந்த அறம், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். 2வது, உயர்சேர் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஒரு பத்தினி தெய்வத்தை இந்த உலகமே வணங்கும். பத்தினி தெய்வம் சொன்னால் ஒரு ஊரே பத்தி எரியும். உயர்சேர் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். என்ன அர்த்தம்? வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் நமக்கு தெய்வங்களாக நாம் பார்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நூல் இந்த சிலப்பதிகாரம். 3வது என்ன பண்ணா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். என்ன அர்த்தம்? நாம செஞ்ச தப்பு சுத்தி 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 நம்மையே பழிவாங்கும். என்றைக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் பின்னால் வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும், உயர் சேர் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சிலப்பதிகாரம் 3 பெரும் உண்மைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குது. தமிழ் பாடம் நடத்தக்கூடாது. இந்த சிலப்பதிகாரத்தை படிக்கும் போது எத்தனை ஆச்சரியமான கதைகள், எத்தனை ஆச்சரியமான ஒரு சம்பவங்கள். 1800 வருடங்களுக்கு முன்னாடி சோழ நாட்டினுடைய தலைநகராக காவிரிம்பூம்பட்டுனா இருந்தது. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, சோழ நாட்டினுடைய தலைநகரமாக ராஜராஜ சோழன் இருந்த காலத்துல தஞ்சாவூர் இருந்ததா, அதே போல பாளையரை, இப்படி பல இடங்கள். அப்படி ஒரு தலைநகரம் வந்து காவிரிம்பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நகரம். காவிரி ஆறு கடலில் கலக்கக்கூடிய அந்த இடம் பூம்புகார்ன்ற இடம். இன்னைக்குமே நீங்க பார்க்கலாம், பூம்புகார் வந்து இன்னைக்கும் போனாலுமே பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமான நகரம், செல்வ செழிப்பு மிக்க ஒரு நகரம். அந்த நகரத்துல இந்த தன வணிகர்கள்னு சொல்லுவாங்க, நகரத்தார்கள். இன்றைக்குமே காரைக்குடி சுற்றி இருக்கக்கூடிய நகரத்தார்கள் போய் பேசினோம்னா நம் தமிழர்களினுடைய பெருமை, அத்தனை பெருமை தெரியும். உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று திரைகடலோடி திரவியம் தேடியவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படியான தன வணிகர்களாக, மாபெரும் செல்வந்தர்களாக, ஆன்மீக திருப்பணிகள் செய்தவர்களாக, அதே போல காசியிலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து பல கோயில்கள் கட்டியவர்களாக, தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றியவர்களாக நகரத்தார்கள் இருந்தாங்க. அப்படியான இந்த தன வணிகர்கள், நகரத்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் வணிகர்களிடம் மாசாத்துவன் என்கிற ஒரு பெரும் வணிகர், மாநாயகன் என்கிற ஒரு பெரும் வணிகர், இந்த 2 பேருமே அந்த பூம்புகாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகர்கள். மிகப்பெரிய வணிகர்கள்னா எப்படி தெரியுமா? அரசன் நாட்டு ஆளுறதுக்கு காசு இல்லைன்னா அரசனுக்கு கடன் கொடுக்குற மாதிரி இந்த 2 பேர் இருந்தாங்களாம். எப்படி பாருங்க, அரசனுக்கு இவங்க கடன் கொடுப்பாங்க. அப்படி மாசாத்துவனுடைய மகனாக கோவலன் பிறக்கிறார், மாநாயக்கனுடைய மகளாக கண்ணகி பிறக்கிறாங்க. இப்ப இந்த 2 பேருமே பெரும் வணிகர்களாக இருந்த காரணத்தினாலும், 2 பேர் குடும்பமும் நட்பாக இருந்த காரணத்தினாலும் இவங்க சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருக்காங்க. கோவலனும் கண்ணகியும் நண்பர்களாக இருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்கும் நெருக்கம் குறையுது. ஆனாலும் கூட இந்த கோவலனினுடைய தன்மையை பற்றி, கோவலனுடைய திறமையை பற்றி, கோவலனுடைய சிறப்பை பற்றி கண்ணகியினுடைய தோழிகள் கண்ணகிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க. எப்படி தெரியுமா கோவலன், அவன் எப்படிப்பட்ட வீரன் தெரியுமா, எப்படிப்பட்ட வாணிபம் நடத்துறா தெரியுமா, எவ்வளவு கலை இலக்கியத்தோடு, இப்படி கோவலனை பற்றி சொல்ல சொல்ல கண்ணகிக்கு கோவலன் மீது ஒரு காதல் இருக்கு. அதே போல கோவலனுடைய நண்பர்கள் எல்லாம் கண்ணகியை பற்றி, உறவுகள் எல்லாம் கண்ணகியை பற்றி சொல்ல சொல்ல இருவருக்குள்ளும் ஒரு பிரியம் உருவாகுது. இப்ப இந்த பிரியத்தை புரிந்து கொண்ட 2 வீட்டு பெற்றாரும்
அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல மிக பிரம்மாண்டமான முறையில அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. கோவலனுக்கும் கண்ணகிக்குமான திருமணம் ஊரே பார்க்குற அளவுக்கு இந்திர விழான்னு, அங்க பூம்புகாரில் இந்திர விழா எப்படி ஒரு விமர்சையாக நடக்குமோ அப்படியாக இவங்களுடைய திருமணம் அப்படி பிரம்மாண்டமாக நடக்குது. இவங்க 2 பேரும் வாழ்றதுக்காக 2 அடுக்கு மாளிகை, ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடையும் கட்டி கொடுக்குறாங்க. இந்த 2 பேருமே ஒத்த மன சிந்தனை இருக்கிறவங்களாக இருந்தாங்க. இந்த லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படி சொல்றோம்ல, அப்படியான மேரேஜ் இவங்களுக்கு. லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் கோவலன் கண்ணகி மேரேஜ். அவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு 2 பேருக்குமே சார் அப்படி மனம் ஒத்து போகுது. அப்படி ஒத்து போகக்கூடிய ஒரு மன தம்பதியர்களாக இருக்காங்க. இப்ப வைரமுத்தையா ஒரு இடத்துல எழுதுவாரு, கண்ணகியே, கருப்பான இரும்பிடையே, புன்னகையே, பூவே, புரட்சி கவியவன் தீட்டி வைத்த காவியமே. சரி, ஏதோ வாழ்த்துதான் போறாரு கண்ணகியை நினைச்சா, அடுத்த வார்த்தை எழுதுவாருங்க, உள்ளபடி உன் வாழ்க்கை உலகுக்கு உதவாத செல்லுபடி ஆகாத சிறுகாசு தான் என்பேன். என்னங்க கண்ணகியை திட்டுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல, ஏங்க கண்ணகியை திட்டுறீங்க? அதுக்கு தாங்க இந்த கதையில அடுத்த ட்விஸ்ட் வருது. நல்லா வாழக்கூடிய 2 பேரு இவர் யாழ் இசைச்சாங்கன்னா அவங்க பாட்டு பாடுவாங்க. இவங்க பாட்டு பாட 2 பேரும் தினம் அந்த கடற்கரை ஓரமாக நடந்து செல்வது, இப்படியும் அவங்க வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அங்க பூம்புகார்ல இந்திர விழா சொன்னோம்ல முன்னாடி, அந்த இந்திர விழாவினுடைய நிகழ்வு நடக்க தொடங்குது. பூம்புகார்ல ஒரு பிரம்மாண்டமான அந்த இந்திர விழாவினுடைய நிகழ்வு நடக்குது. அந்த இந்திர விழாவுக்கு சித்ராபதி அப்படின்றவங்க வராங்க. சித்ராபதின்றவங்க ஒரு பெரிய நடன மங்கை. அவங்களுடைய பொண்ணுதான் இந்த மாதவி. இந்த காவிரி பூம்பட்டினமே இந்திர விழா வந்ததுனால அப்படி இருக்கு சார். அவ்வளவு விழா கோலம் கொண்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் முகத்திலையும் சிரிப்போட அந்த ஊரே வண்ணமயமாக இருக்கு. இந்த சித்ராபதி தன்னுடைய மகள் மாதவியினுடைய அரங்கேற்றத்தை அந்த இந்திர விழாவில் நடத்த இருக்காங்க. ஊரே அதை பத்தி பேசுது. மாதவியினுடைய அழகை பற்றி, மாதவிக்கு என்னென்ன கலைகள் தெரியும், மாதவிக்கு என்னென்ன நாட்டியங்கள் தெரியும்னு அந்த ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. அதுல அவங்களுக்கு கரகாட்டம் தெரியும், பரதநாட்டியம் தெரியும், அவர்களுக்கு என்னென்ன வகையான நாட்டியம் தெரியும்னு ஒரு லிஸ்ட் போடுறாங்க சார். இந்த இடத்துலதான் நம்ம கவனிக்கணும். என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு காலகட்டத்துல பரதநாட்டியத்துக்கு நிகராக கரகாட்டம் இருந்திருக்கு சார். பரதநாட்டியத்துக்கு நிகராக கரகாட்டம் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த கரகாட்டத்தினுடைய நிலை மக்களுக்காக இறங்கி 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 இன்றைக்கு கரகாட்டம் பார்ப்பதற்கு குழந்தைகளை கூட்டிட்டு போக முடியல சார். அப்படியாக மாறிட்டாங்கல்ல. மக்களுக்காக ஒரு கலை தன் நிலையை இறக்கிவிடக் கூடாது. பரதம் எப்படி அதே இடத்தில் இருக்கிறதோ, ரசனையை ஏற்றுவதாக ஒரு கலை இருக்க வேண்டுமே தவிர தன்னுடைய மக்களின் ரசனைக்காக தன்னுடைய நிலையை எந்த கலையும் இறக்கிவிடக் கூடாதுன்றத சிலப்பதிகாரம் காட்டுது சார். மாதவிக்கு 64 வகையான நடன முறைகள் தெரியுமா? அப்படி நடன முறை. 5 வயதிலிருந்து நடனம் 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 மட்டுமே மாதவியினுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. அந்த மாதவியினுடைய அந்த நடன அரங்கேற்றம் அங்க நடக்க போகுது. அத்தனை ராஜாக்களினுடைய பரிவாரங்களிலிருந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருந்து எல்லாரும் வராங்க. மாதவியினுடைய நடனம் அங்க நடக்குது சார். அப்ப அந்த அரங்கேற்றம் முடிஞ்ச உடனே காவிரி மட்டத்தினுடைய அரசர், சோழ அரசர் என்ன தெரியுமா பண்ணாராம்? மரகத மாலையை அப்படியே மாதவிக்கு பரிசாக வழங்குகிறார். ஊரே இதை பத்தி பேசுறது. மாதவியினுடைய நடனத்தை பற்றியும், அந்த அபிநயத்தை பற்றியும், மாதவியினுடைய அழகை பற்றியும், இந்த மரகத மாலையை அரசரே மாதவிக்கு பரிசளித்தார்ன்றதை பத்தியும் ஊரே பேசிட்டு இருக்காங்க. இப்ப சித்ராபதிக்கு என்ன ஒரு பெரிய ஆசைன்னா, தன்னுடைய மகளான மாதவிக்கு இதே காவிரி பூம்பட்டினத்துல, ஏன்னா மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்கு, இந்த இடத்தில் தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய சகாக்களிடம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரகத மாலையை அந்த சந்தைக்கு எடுத்து சென்று, மார்க்கெட்னு சொல்றோம்ல, சந்தைக்கு எடுத்துட்டு போய் இந்த மரகத மாலையை யாரு 108 பொற்களஞ்சிகள் கொடுத்து வாங்குறாங்களோ, ஒரு பொற்களஞ்சில 1008 தங்க காசு இருக்கும், 108 பொற்களஞ்சிகள் கொடுத்து, களஞ்சி அப்படின்னா மூட்டை, பொன் மூட்டைகள், 108 பொன் மூட்டைகள் அப்படி வச்சுக்கலாமே, பொற்களஞ்சிகள் கொடுத்து யார் இந்த மரகத மாலையை வாங்குகிறார்களோ அவர்களுக்கு என் பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறேன்றாங்க. இப்ப அந்த சந்தைக்கு போறாங்க. இந்த விஷயம் தெரிந்த உடனே அந்த அரங்கேற்றத்தை பார்ப்பதற்கு கோவலனும் வந்திருந்தான். மாதவியை அந்த அரங்கேற்றத்தில் கோவலனும் பார்த்தான். இப்ப
இந்த இந்த நடனத்தை பார்த்த அந்த கோவலனுக்கு மாதவியின் மீது ஒரு விருப்பமும் வந்தது. என்னதான் கண்ணகியினோடு அவர் மனம் இணக்கமான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கூட கண்ணகி கோவலனை அப்படி பார்த்து கொண்டாலும் கூட தன் வாழ்க்கையே தன்னுடைய கணவன் தான் என்று இருக்கக்கூடிய மனைவி வீட்டில் இருந்த போதும் கூட கோவலனுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கலையின் மீது கொண்ட ஒரு ஆர்வத்தினாலோ அல்லது அந்த மாதவியினுடைய அந்த அழகினாலோ ஏதோ ஒரு வகையில் இந்த நடனத்தினுடைய மயங்குதலினாலோ ஏதோ ஒரு வகையில் இவனும் கலையின் மீது ஆர்வம் கொண்ட ஒரு காரணத்தினால இந்த மாதவியின் பின்னால் கோவலன் செல்கிறான், மாதவியோடு வாழத் தொடங்குகிறான். இப்ப 2 பேருக்குமே ஒரு ஆகச்சிறந்த ஒரு காதல் மலருது. மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு காதல் மலருது. வைரமுத்தையா தான் சொல்லுவாரு, தொட்டு மாலையிட்டோன் தோகையரை கூடிய பின் விட்டு பிரிந்து வேறு திசை சென்று விட்டால் கண்ணீரை தினம் சிந்தி கண்மூடி வாழ்வதுதான் பெண்டிற்கு கற்பென்று சொன்னால் அந்த கற்பே இந்த உலகத்தில் இல்லாது போகட்டும், சந்தையில் விலை போகாத சரக்காகி போகட்டும் சார். இந்த கண்ணகிக்கு கோவலன் தன்னை விட்டு போயிட்டானேன்ற வருத்தம் ஒரு பக்கம், ஆனாலும் கூட கண்ணகி எந்த வகையாக ஒரு இல்லத்தரசி என்கிற அந்த பொறுப்பிலிருந்தும் ஒரு குடும்ப தலைவி என்கிற பொறுப்பிலிருந்து ஒரு படி இறங்குற சார். கோவலன் மீது அவள் கொண்டிருந்த அன்பு அப்படியே ஒரு தூய்மையான ஒரு அன்பாக இருந்தது. தன்னை அலங்காரம் பண்ணிக்கல, தன்னை எந்த வகையிலும் ஒரு புத்தாடை அணிந்து கொள்ளல, தன்னை எந்த வகையிலும் அழகுபடுத்திக் கொள்ளவில்லை. ஆனாலும் கூட கண்ணகி கோவலனுடைய தாய் தந்தையரை பார்த்து கொண்டிருந்தார். கோவலனுடைய தாய் தந்தை பெரியோரை, அந்த மாசாத்துவர் என்கிற அந்த பெரியோரையும் அவருடைய மனைவியும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. தன்னுடைய மாமனார் மாமியார அவ்வளவு பொறுப்போட கணவன் இல்லாத வீட்டில் அந்த ஆண்மகனாக அந்த பெரியோர்களை பார்த்து கொண்டவளாக கண்ணகி அங்க இருந்திருக்காங்க. அந்த குடும்ப பொறுப்புகளை அப்படி பார்க்கிறாங்க. ஆனாலும் கூட கோவலனுக்கு கண்ணகியினுடைய சிந்தனை வரவே இல்லை. மாதவியோடு மகிழ்ச்சியாக இருவருக்குள்ளும் ஒரு காதல் நிறையுது. இந்த இடத்துல மாதவியும் கோவலனை விரும்பினார். கண்ணகிக்கு நிகராக மாதவியும் கற்புக்கரசியாக இருந்திருக்கிறார். அவளுக்கும் கோவலனை பிடித்திருந்தது. இருவருக்குள்ளும் ஒரு இணக்கமான ஒரு காதலும் இருந்தது. இவர்கள் இருவருக்கும் மணிமேகலை என்கிற ஒரு பெண் பிறக்கிறார். மணிமேகலா என்பது கோவலனுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வத்தினுடைய அந்த நினைவாக, குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு முறையாக தன்னுடைய மகளுக்கு மணிமேகலை அப்படின்னு கோவலன் பெயர் வைக்கிறார். இப்ப இந்த நாட்டுல இன்னொரு முறை, அடுத்த முறை இந்திர விழா மீண்டும் தொடங்குகிறது. அந்த இந்திர விழாவிற்கு மறுபடியும் அந்த காவேரி பட்டணமே அவ்வளவு உற்சாகமாக இருக்கு. எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி தழும்பல் எப்பொழுதும் போல் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ மாதவியும் கோவலனும் காவேரி கரை ஓரமா உட்கார்ந்து ஒரு பாடல் பாடுறாங்க. அப்படி சந்தோஷமாக. சார், எப்பொழுதுமே இருவருக்குள் ஒரு அழகான புரிதல் இருக்கும் பட்சத்துல பாடல்கள், கலைகள் தானாக பிறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க 2 பேருமே பாடல்கள் பற்றி அதிகமாக பேசுவாங்க. அப்ப கோவலன் ஒரு பாட்டு பாடுறாரு, சோழ மன்னனை பற்றி ஒரு பாட்டு பாடுறாரு. காவிரி இப்படி அழகான ஒரு காவிரி நீ இருக்கும்போது இந்த சோழ மன்னன் கங்கை நதியை போய் கொண்டு வந்தானே, ஆனாலும் கூட நீ சோழ மன்னனை விட்டு கொடுக்காமல் இந்த சோழ மண்டல தேசத்தை எப்பொழுதும் வளத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிறாயே, உன்னை விட்டு விட்டு கங்கையிடம் சென்ற போது கூட நீ சோழ மண்டலத்தை விடவில்லையே அப்படின்னு கோவலன் ஒரு பாட்டு பாடுறாரு. இத வாலி ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு தெரியுமா? காணல் நீரால் தீராத தாகம் கங்கை நீரால் தீர்ந்ததேன்னு எழுதியிருப்பாரு. சோ அந்த மாதிரி இந்த கோவலன் இந்த பாட்டை பாடின உடனே மாதவிக்கு கோவம் வந்துருச்சு சார். அப்போ நீங்கள் யாரை காவிரி என்கிறீர்கள், யாரை கங்கை என்கிறீர்கள்? நீங்கள் கண்ணகியை விட்டு பிரிந்து வந்தாலும் கூட கண்ணகி உங்கள் வீட்டை பார்த்து கொள்கிறாள் என்கிற காரணத்தை கொண்டுதானே இதை எப்படி சொல்றீங்கன்னு ஒரு கோபத்துல மாதவி என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆண் மகனை புகழ்ந்து பாடுவது போல, வேறு ஒரு ஆடவனை புகழ்ந்து பாடுவது போல ஒரு பாட்டு பாடிடுறாங்க. இது கோவலனுக்கு பயங்கர கோபம் வருது. இருவருக்குள்ளும் வாக்குவாதம் வருது, இருவருக்குள்ளும் பிரச்சனைகள் உருவாகிறது. உடனே கோவலன் என்ன தெரியுமா பண்ணாரு? மாதவியை விட்டுவிட்டு மீண்டும் கண்ணகியிடம் கோவலன் வந்தார். கண்ணகியினுடைய வீட்டிற்கு, அதாவது கோவலனுடைய வீட்டிற்கு. கண்ணகி தலைவியாக இருந்து பொறுப்போடு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கண்ணகி இல்லத்தரசியாக இருக்கக்கூடிய, அது கண்ணகியினுடைய வீடு தானே. இப்போ கோவலன் விட்டு போயிட்டார்ல, கண்ணகியினுடைய வீடு தானே. அந்த வீட்டிற்கு மீண்டும் கோவலன் வர்றார். அப்ப அந்த காலத்து ஆண்களினுடைய நிலை எப்படி இருந்திருக்கிறது பாருங்களேன். இங்க சண்டை போட்டுட்டு மறுபடியும் இங்க வந்துட்டார். இப்ப அவர் வரும்போது கண்ணகி தன்னுடைய தோழியான தேவங்கி அப்படின்றவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தேவங்கி கிட்ட சொல்றாங்க, நேத்துக்கு நான் ஒரு கனவு கண்டேன்.
அந்த கனவுல நானும் என்னுடைய கணவனும் ஏதோ ஒரு வெளியூருக்கு போறோம். 2 பேரும் வெளியூருக்கு போகும்போது ஏதோ பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு கண்ணகி சொல்றாங்க. ஒரு கனவை பார்த்து பயப்படுபவளாக, அப்பாவி பெண்ணாக, ஒரு நல்ல குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி பெண்ணாக இந்த கண்ணகி இருக்காங்கன்றதாங்க இதுல ஆச்சரியம். காவியம் முழுக்க கண்ணகியை படிக்க படிக்க அவர்கள் ஒரு அப்பாவி பெண்ணாக இருக்காங்க. அதனாலதான் வைரமுத்து ஐயா சொல்லுவாரு, உப்பு கடல் நோக்கி ஓராறு செல்வதும் வியப்பில்லை, தப்பு கடல் நோக்கி உன் கணவன் தாவி செல்லும் போதே அப்பப்பா இது என்ன அநியாயம் என்று அணை ஒன்றை கட்டி தடுத்திருந்தால் தினவெடுத்த கிளி போலே திருமகளே வாழ்ந்திருப்பாய்ன்னு கேட்டிருப்பாரு. ஏமா அவன் கணவன் போனார்லமா, அப்ப கொஞ்சம் அதிகாரத்துவத்தோட அல்லது கொஞ்சம் கோபத்தோட ஏன் போறன்னு கேட்டுக்கலாமேமான். அந்த கேள்வி கூட கேட்கல சார். இப்ப மீண்டும் கோவலன் வந்தாரா, அப்பயும் கூட கண்ணகிக்கு அவ்வளவு சந்தோஷம். அவரை வரவேற்கிறாங்க, அவரோட இத்தனை நாட்கள் பேசாத விஷயங்களை பேசுறாங்க. கணவனோட அத்தகைய அன்பு, 1% அன்பு குறையாத வண்ணம், எப்படி அவர் செல்லும் போது அவரிடம் என்ன அன்பு இருந்ததோ அதே அன்போட 1% கூட குறையாத ஒரு அன்போட கணவனோடு பேசுகிறாங்க. இப்ப கோவலன் சொல்றாரு, என்னிடம் இருந்த செல்வத்தை எல்லாம் நான் இழந்துட்டேன். மாதவியிடம் போனபோது என்னுடைய தொழிலை நான் கவனிக்கல, என்கிட்ட இருந்த செல்வம் எல்லாம் போயிடுச்சு, இந்த ஊரை சுத்தி கடனா இருக்கு, நாம் சோழ மண்டலத்தை விட்டு பாண்டிய தேசம் செல்வோன்ற. இப்ப யாரா இருந்தாலும் ஒரு கோவம் வரும்ல சார், ஏன் இத்தனை நாள் இருந்த எங்க அப்பா கொடுத்த காசையும் இழந்துட்டு, உங்க அப்பா கொடுத்த காசையும் இழந்துட்டு, இத்தனை நாள் மாதவியிடம் இருந்து இப்ப காசு இல்லைன்னு என்கிட்ட வரியாருந்தானே எல்லாரும் கோவப்படுவாங்க. ஆனா கண்ணகி ஒண்ணுமே சொல்ல சார். கண்ணகியினுடைய மேன்மையை பாருங்க, எவ்வளவு பெரிய மகத்தான பெண்ணா இருந்தா அவங்க என்ன தெரியுமா வார்த்தை சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்னு. கண்ணகியோட வாசகம், உங்களுக்கு நான் இருக்கேங்க. என்கிட்ட அப்பா கொடுத்த சிலம்பு இருக்குல்ல, இந்த சிலம்ப நம்ம பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு போய் அந்த சிலம்பை வித்து அதுலதான் வாணிபம் பண்ணி, உங்ககிட்ட திறமை இருக்குங்க. அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, உங்ககிட்ட திறமை இருக்கிறது, என்னிடம் சிலம்பு இருக்கிறது, வாங்க நம்ம மதுரைக்கு போவோம்னு. இப்ப 2 பேருமா காவிரி பூம்பட்டினத்திலிருந்து பாண்டிய நாடான மதுரைக்கு நடந்து செல்றாங்க. நடந்து போகும்போது உறையூர்ன்ற இடத்துல கவுந்தியடிகள் அப்படின்ற பெண் துறவியை பார்க்கிறாங்க. எவ்வளவு அன்பான பெண் இந்த கண்ணகினா, இந்த கவுந்தியடிகள் மதுரைக்கு போகக்கூடிய வழியை சொல்றாங்க. இவங்க 2 பேரினுடைய கதையையும் கேட்டுவிட்டு இந்த 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்றாங்க. இனிமே உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு 2 பேருக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. இந்த 2 குழந்தைகளை எப்படி தனியா விடுறது பாண்டிய நாட்டுக்குன்னு கவுந்தியடிகள் இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போறாங்க. இந்த நடந்து போறாங்கல்ல, எங்க காவிரி பூம்பட்டினத்துல இருந்து மதுரைக்கு நடந்து போறாங்கல்ல, அப்ப கேட்கிறாரு, கண்ணகிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறாரு, இத்தனை நாள் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்ல, இத்தனை நாள் உன்னை விட்டு போனேன், நீ இதுக்காவது வருத்தப்பட்டியா? இந்த எதுவுமே கோபப்படவே இல்லையே, ஏன் என்னை விட்டு போனீங்கன்னு என்கிட்ட கேட்கவே இல்லையே, மாதவியிடம் போயிட்டேன்னு நீ வருத்தப்படவே இல்லையே, நீ நான் போயிட்டேன்றது உனக்கு வருத்தமா இல்லையா, கோபமா இல்லையா? கண்ணகி சொல்றாங்க, எனக்கு வருத்தமா தான் இருந்தது, கோபமா தான் இருந்தது. ஏன் தெரியுமா, கணவன் இல்லாத வீடுன்னு சொல்லி இங்க யாரும் யாசகத்துக்கு வரமாட்டாங்க. கணவன் இல்லாத வீடுன்னு சொல்லி நம்ம உறவினர்கள் யாரும் வரவே இல்லை. கணவன் இல்லாத வீடுன்னு சொல்லி வழிப்போக்கர்கள் யாருமே வர்றதே இல்லை. என்னால தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த காலத்துல கணவனும் மனைவியுமா இருந்துதான் யாசகர்களுக்கான அன்னதானம் பண்ணுவாங்க, துறவிகளுக்கான அன்னதானம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு யாராவது வந்தா இருவருமாகத்தான் வரவேற்பாங்க. இப்படி வரவேற்பதற்கு கணவன் இல்லாத வீட்டிற்கு மற்றவங்க வரமாட்டாங்க. அப்படி கண்ணகி சொல்றாங்க, நீங்க இல்லாத காரணத்தினால், கணவன் இல்லாத காரணத்தினால் நான் இந்த வீட்டிற்கு எப்படி வருவேன்னு துறவிகள் வரவே இல்லை, யாசகர்கள் வரவே இல்லை, அந்தணர்கள் வரவே இல்லை, உறவுக்காரங்க வரவே இல்லை. நீங்கள் இல்லாமல் விருந்தோம்பல் செய்ய முடியவில்லையே என்றுதான் நான் வருத்தப்பட்டேன்னு கண்ணகி சொல்றாங்க. சார் எவ்வளவு பெரிய உச்சம் பாருங்க, எவ்வளவு பெரிய உச்சம், மனித நேயத்தினுடைய உச்சமாக கண்ணகி இருந்திருக்காங்க. இதை வாசிக்க எப்படி ஆச்சரியம். இப்ப கவுந்தியடிகளும் கண்ணகியும் கோவலனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேர் சண்டை போடுறதுக்காகவே வர்றான். இந்த சும்மா புரணி இழுக்கிறதுக்காக, வம்பு பண்றதுக்காக வருவானுங்கல்ல, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 2 பேர், நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல வெட்டி பசங்களா சுத்துறானுங்க, அந்த மாதிரி பொழுது போகாம யாரோ ஒருத்தவங்க வராங்க, வம்புல போன ஒரு 2 பேர் வராங்க. வந்தவங்க கவுந்தியடிகள் அந்த பெண் துறவிட்ட கேட்கிறாங்க, இந்த 2 பேரும் யாரு? அவங்க துறவியில அவங்க என்ன சொல்றாங்க, இருவரும் என்னுடைய புதல்வர்கள்ன்றாங்க. இதுல என்ன, ஏன்னா துறவிகளுக்கு எல்லாரும் பொண்ணு மகனும் மகளும் தானே, இவங்க 2 பேரும் என்னுடைய புதல்வர்கள்ன்றாங்க.
இப்ப அந்த வந்தாங்கல்ல, வந்தவனுக்கு கேட்கிறாங்க, 2 பேரும் உங்க புதல்வர்னா அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியான்றான். அண்ணன் தங்கச்சியார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே சார் பெரிய இடி விழுந்த மாதிரி வேகமா போய் அந்த காதை பொத்திக்கிட்டு கண்ணகி போய் ஓரமா உட்காந்து ஓட்ட அழ ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி என்னைய சொல்லிட்டாங்களேன்னு ஓட உட்காந்து அழுகுறாங்க. இப்ப கோவலன் போய் கண்ணகியை அரவணைச்சு ஆறுதல் கொடுக்கிறாரு. இப்ப இந்த கவுந்தியடிகள் கோபத்துல அந்த 2 பேருக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாங்க. நீங்கள் முது நரிகளாக அந்த முட்காட்டில் திரிவீர்களாகன்னு அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு போறாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? தேவையில்லாமல் யாரோ ஒருவரை பற்றி புரணி பேசுவதும், தேவையில்லாமல் ஒருவருடைய மனதை காயப்படுத்துவதும் நாம் முது நரிகளாக செல்வதற்கு ஆன கூறுகள்னு அர்த்தம். முது நரிகளா நம்ம போயிடுவோம்னு அர்த்தம். அது இயற்கையை நம்மை சபித்து விடும் அர்த்தம். அதனால தேவையில்லாமல் நமக்கு தெரியாத ஒரு மனிதர்களை காயப்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தணும். தெரியாத ஒரு மனிதர்களை பற்றி புரணி பேசுதலை தவிர்க்கணும். தெரியாத மனிதர்களை பற்றி நாம் பேசுவதையே தவிர்க்கிறது நல்லதுன்னு இந்த இடத்துல சிலப்பதிகாரம் கற்றுக் கொடுக்குது. இப்ப இவங்க 2 பேரையும் மதுரையில மாதிரி அப்படின்ற இவங்களுடைய ஆயர்குல பெண் மாதிரி என்கிற ஆயர்குல பெண் வீட்டுல கவுந்தியடிகள் தங்க வைக்கிறாங்க. இந்த மாதிரியினுடைய மகன் பெயர் ஐயை. இவங்க வீட்டுல கோவலனையும் கண்ணகியும் பத்திரமாக தங்க வைத்து விட்டு கவுந்தியடிகள் கிளம்புகிறார்கள் என்பதோடு நமது சிலப்பதிகாரத்தினுடைய பகுதி 1 நிறைவேறுகிறது. இப்போ இந்த கண்ணகி மதுரையில் என்ன ஆனார்கள், கோவலனுக்கு என்ன ஆயிற்று, எங்கு சென்று அவன் சிலம்பை விற்க போனான், எதனால் கோவலன் மாட்டிக்கொண்டான், மதுரையை எரித்த கண்ணகி என்ன ஆனாள் என்று எல்லா விஷயங்களையும் பகுதி 2 சிந்திப்போம். இந்த அழகான காப்பியத்தை பற்றி யோசிப்போம். நன்றி, வணக்கம்.